ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற விஷயம் இதயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், அது பிரெயினையும் பாதிக்கும்? கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அதிகமாக பறிச்ச வெயிலில் வந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஏறிடுது, 42-43 டிகிரிக்கு போயிடுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹைப்பர் தெர்மியா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி ஹைப்பர் தெர்மியா போகும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பாக செயலிழக்குது. கிட்னி ஃபெயிலியர் போகலாம், பர்மனெண்ட் லிவர் ஃபெயிலியருக்கு போகலாம், பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கு போகலாம், ஹார்ட் அட்டாக்கு போகலாம். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் இந்த வெயிலில் வந்து நம்ம நிற்கிறது தவிர்க்கணும். எஸ்பெஷலி யாருன்னா குழந்தைகள் மற்றும் முதியோர்கள். நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு நடுவெயிலில் போவாங்க. அது குழந்தை அப்படியேம்மா வலிக்குதுமா முடியலமான்னோம், நான்லாம் நடக்கிறேன்ல நீ நடன்னுவாங்க. சில பேர் வயசான பாட்டிங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மருமகள்லாம் வந்துட்டு இதே தான் வேலையா, நான் நடக்கிறேன்ல நீயே வாணும்மா முடியலமான்னா கேட்க மாட்டாங்க. என்ன நான் நடக்கலைன்னு. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற விஷயம் இதயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், அது பிரெயினையும் பாதிக்குமா? கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அதிகமாக பறிச்ச வெயிலில் வந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம மூளையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசல் தெர்மோஸ்டாட்னு ஒரு இடம் இருக்குது, ஓகேங்களா, ஹைப்போதலாமஸ். அதுதான் நம்மளோட டெம்பரேச்சர் குருன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்துட்டு 36லேருந்து 38 டிகிரிக்குள்ளே மெயின்டைன் பண்ணும். 38 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு ஃபீவர், அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் அலோவ் பண்ணும், இல்லைனா அலோவ் பண்ணாது. ஆனால் நீங்கள் அந்த சூட்டில் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட அந்த தெர்மோஸ்டாட்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பரேச்சர் குரு வந்து செயலிழக்கிறார். அப்படி செயலிழக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஏறிடுது, 42-43 டிகிரிக்கு போயிடுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஹைப்பர் தெர்மியா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி ஹைப்பர் தெர்மியா போகும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பாக செயலிழக்குது. கிட்னி ஃபெயிலியர் போகலாம், பர்மனெண்ட் லிவர் ஃபெயிலியருக்கு போகலாம், பிரெயின் ஸ்ட்ரோக்குக்கு போகலாம், ஹார்ட் அட்டாக்கு போகலாம். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸோ சூடுனால இந்த பேசல் தெர்மோஸ்டாட் வந்துட்டு கோளாறாகி அதனால் உங்கள் பாடி டெம்பரேச்சர் ஏறி 40 டிகிரிக்கு மேலே போய் ஒரு உறுப்பாக சேலிலேருந்து பர்மனெண்ட் டேமேஜ் ஆகிறது பேர் தான் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக். அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரம் இந்த வெயிலில் வந்து நம்ம நிற்கிறது தவிர்க்கணும். எஸ்பெஷலி யாருன்னா குழந்தைகள் மற்றும் முதியோர்கள். ஏன்னா குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் பிரெயின் சரியாக டெவலப்மெண்ட் அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம தெர்மோஸ்டாட்னு சொல்லக்கூடிய குரு சரியாக டெவலப் ஆகிருக்க மாட்டார். அதனால் அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அதுமாதிரி வயசானவங்க உங்களுக்கு தெரியும் அவங்களோட மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். சின்ன வயசு மாதிரி அவங்க மூளை இருக்காது. அப்போ அவங்களும் ஹீட் ஸ்ட்ரோக் போகிறதுக்கு வந்து அதிகம். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு நடுவெயிலில் போவாங்க. அது குழந்தை அப்படியேம்மா வலிக்குதுமா முடியலமான்னோம், நான்லாம் நடக்கிறேன்ல நீ நடன்னுவாங்க. சில பேர் வயசான பாட்டிங்களை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மருமகள்லாம் வந்துட்டு இதே தான் வேலையா, நான் நடக்கிறேன்ல நீயே வாணும்மா முடியலமானா கேட்க மாட்டாங்க. என்ன நான் நடக்கலைன்னு. ஸோ உங்கள் உடம்பும் அவங்க உடம்பும் ஒன்றும் கிடையாதுன்றதை சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ குழந்தைகள் மற்றும் வயசானவர்கள் வந்து இந்த வெயிலில் வெளியே கூட்டு போகாதீங்க. அப்படி கண்டிப்பாக போகிற மாதிரி இருந்தாலும் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, அம்பரலா, கேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்றது நம்ம ஆன்சர் இருக்கும். சார் அதே மாதிரி இந்த சுகர்ன்ற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் இப்போ நிறைய பரவிட்டு இருக்கு. அதாவது நீரிழிவு நோய், இது வந்து ஒரு கேன்சர்னு வரும்போது அதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டாப் பண்ணுறது இந்த சுகர்ன்றது தான் சொல்கிறாங்க. அந்த சுகரும் கேன்சரும் எந்த அளவுக்கு மக்களுக்கு பெரிய பிரச்சனையை தந்துட்டுருக்கு சார்? கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிள் வந்து எந்த விஷயம் வந்துட்டு அதிகமாகக்கூடாதோ, எந்த விஷயம் வந்து சீக்கிரமாக ஆறணுமோ அதுக்கு வந்து கரெக்டான சுகர் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல அதை மாற்று கருத்து இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அடிபட்டிருக்கு, ஒரு சின்ன புண்ணுனா கூட அது இன்னும் சீல் பிடிச்சி இன்னும் அதிகமாகாமல் இருக்கணும்னா உங்கள் சுகர் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ நானே டிபி பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேரை ட்ரீட் பண்ணுறேன். அவங்களுக்கு சுகர் இருக்கும்போது முதல்ல சுகரை கண்ட்ரோல் வைப்பேன். இல்லை டிபி மாத்திரையே வேலை செய்யாது, இல்லை டிபியோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுன்றது. ஸோ சுகர் வந்து லெவல் கண்ட்ரோல் இல்லைன்னா வந்துட்டு எல்லா விஷயத்தோட ட்ரீட்மெண்ட்டும் அடிப்படும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக சுகர் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஆனால் ரெண்டாவது ஒரு வயசு வருஷமாக போட்டிங்கன்னா அது கரெக்டு கிடையாது. இப்போ வந்து சுகர் இருந்தால் உங்களுக்கு கேன்சர் வந்துடும்ன்றது தவறான கருத்து. கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு வேறு காரணங்கள்னால, ஜெனட்டிக்னால, கெட்ட பழக்கத்தினால, ஹார்மோனல் இப்படி தான் வரும் கேன்சர். தவிர வந்துட்டு சுகர் இருக்கவங்களுக்கு கேன்சர் வரும்ன்றது கிடையாது. சுகர் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக்கு, ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னியில் கிட்னி ஃபெயிலியரு, இந்த மாதிரி சுகர் ரிலேட்டடாக 100 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் சுகர்னால கேன்சர் வரும்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அசோசியேஷன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போது அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரும்போது இப்போ ஹீட்டுன்னு ஒரு விஷயம் அதிகமாகிட்டு இருக்கு. ஹீட் இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் அது ரிலேட்டடான கொஸ்டினுக்காக கேட்குறேன். ஓகே சார். இப்போ இந்த டிபி இருக்குல்ல சார், டிபி இருக்கவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? கண்டிப்பாக டிபினால லங் கேன்சர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து குறைவு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1-3 விழுக்காடு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே நம்ம வந்து வைக்க முடியாது. ஓகே, டிபினால வேறு சில ப்ராப்ளம்ஸ் தான் டேரெக்டாக வரும். எக்ஸாம்பிள் டிபியே ஒரு ப்ராப்ளம். டிபினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த கசிவு, ஹீமாப்டைசிஸ் ஏற்படும்.
டிபி வந்து மற்ற இடத்துக்கு உடம்புக்கெல்லாம் பரவி கிட்னியில் பாதிச்சு, லிவரில் பாதிச்சு, மூளையில் பாதிச்சு அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்புறம் இந்த டிபினால நுரையீரல் சுருக்க நோய், ஐஎல்டின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சுருக்க நோய் வந்து ஏற்படும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் டிபினால ஏற்படும். டிபினால வந்து கேன்சர் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா, அதான் நான் 1 to 3% தான் சொன்னேன். அந்த கேன்சர் பேர் ஸ்கார் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிபினால வந்த தழும்புலேருந்து வர கேன்சர், இல்லைன்னா டேரெக்டாக டிபி கேன்சர் உண்டு பண்ணாது. டிபி வந்து தழும்பு உண்டு பண்ணும், அந்த தழும்பு கேன்சராக மாறும். அதனால தான் அது பேர் ஸ்கார்னா தழும்பு, ஸ்கார் கார்சினோமா, ஸ்கார் கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டிபி வந்து நம்ம வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து கரெக்டான சுகர் கண்ட்ரோல், கரெக்டான நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் அண்ட் ஹை நியூட்ரிஷன்ஸு, ஓவர் க்ரௌடிங்ஸில் இருக்காதீங்க, நல்லா ஏரேட்டட் ஸ்பேசஸில் வந்து இருங்க. அதே மாதிரி கூட்ட நெரிசல்லாம் பேஷண்ட்ஸ் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து பாயிண்ட் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிறது இந்தியாவில். இந்தியா இஸ் அ பர்டன் ஆஃப் டிபி. ஓகேங்களா, இப்போ அமெரிக்காவில் போய் நம்ம டிபி தேட முடியாது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து நீங்கள் எல்லோ ஃபீவர் தேட முடியாது. அந்த ஊரில் அது இருக்குது, இந்த ஊரில் இது இருக்குது. ஸோ இந்தியாவில் டிபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். ஓகே சார், இது குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாள் இதை குணப்படுத்த முடியும் சார் இது பாதிக்கப்பட்டவங்க? டிபி 100% க்யூரபிள், அதில் டவுட்டே வேணாம். நிறைய பேர் டிபினால செத்துருவோமான்னு பயப்படுறாங்க. இல்லை, 100% க்யூரபிள். எவ்வளோக்கோல சீக்கிரம் நீங்கள் டாக்டர் டிபின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாரோ அவ்வளோக்கோல சீக்கிரம் மாத்திர ஆரம்பிக்கிறாரோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டிபி அப்படி எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. நான் சொன்ன செம்மா ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். பார்த்த உடனே டிபின்னு தெரியும். சும்மா டிபி மாதிரி இருக்குமா, கிடக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். டிபியா? என் பரம்பரைக்கு டிபியே வராத, எங்கள் ஜாதியெலாம் அதை அஃபெக்ட் பண்ணாதுன்ற மாதிரி பேசினாங்க. நான் சொன்னேன், என்னம்மா இது இப்படி நான் சொல்கிறீங்க, டிபி எப்படிமா ஜாதிலாம் தெரியும் அதுக்கு அப்படின்னு. இல்லை, ஜென்ரலாக எங்களுக்குலாம் அந்த மாதிரி நோய் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 வாரம் 3 வாரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி என்கிட்ட வந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க இன்னொரு டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏப்பா அவர் தான் நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டு, நானே என் கேஸெல்லாம் அவர்கிட்ட தான் அனுப்புவேன், நீ என்ன திருப்பி என்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி அப்படின்னு திருப்பி என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் மாத்திரை ஆரம்பித்தேன். 6 மாதம் கோர்ஸு. 6 மாதம் வந்து கோர்ஸை முடிச்சாங்கன்னா 100% க்யூர் ஆயிடுவாங்க. இதெல்லாம் சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து மருந்துங்களை எடுக்கலை, விட்டுட்டாங்க. திருப்பி ஒரு வருஷம் அப்புறம் என்கிட்ட வரும்போது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்தாங்க. அப்போ நான் வந்து திருப்பி வந்து எக்ஸ்ரே பார்க்கும்போது முத்தி போயிருந்தது நோய். என்னம்மா வாய்ப்பே இல்லையே, நீங்கள் டிபி மாத்திரை வந்து எடுக்க சொன்னேன், 2 மாதத்துக்கு அப்புறம் மாதம் வந்து என்னை பார்க்க சொன்னேன், எங்கே ஆள் காணா போயிட்டீங்க அப்படின்னு வந்தேன். இல்லை சார், நான் 2 மாதம் எடுத்துகிட்டு மருந்து விட்டுட்டேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தது, திருப்பி எனக்குலாம் டிபி இருக்காதுன்னு எனக்கு தோணிடுச்சு, எங்களோட பரம்பரை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறது, நான் உங்களை விட வேண்டியது தான், அந்த பரம்பரை வந்து டிபி வந்து பாதிச்சு இப்போ அந்த பரம்பரை மேலே போதுமா, வேறு என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த நார்மல் டிபி வந்து இப்போ எம்டிஆர் டிபியாக மாறிடுச்சு. ஏன்னா மருந்து அவங்க போட்டு பாதிலே விட்டதுனால டிபி சுதாரிச்சு இப்போ அந்த டிபி அந்த மருந்துக்கு வேலை செய்யாத டிபியாக மாறிடுச்சு. அது பேர் தான் எம்டிஆர் டிபி. அவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிபி எவ்வளோக்கோல ஈஸியாக நம்ம அவங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதான் கஷ்டம். 27 வயசு ஒரு சின்ன பெண் குழந்தை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி டிபி டாக்டர் சொல்கிறாங்கன்னும் போது வந்துட்டு நீங்கள் வந்து உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணி மாத்திரையை போட்டு முடிச்சு விடுங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 2 பல்மனாலஜி 3 பல்மனாலஜி கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு மருந்து போடாமல் விடுறது வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு ஆபத்து கொண்டு போகும். ஏன்னா டிபி ஆள்கொல்லி நோய், ஈஸியாக க்யூரும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் டைம்லி இன்டர்வென்ஷன் பண்ணாமல் தள்ளிட்டே போனீங்கன்னா ஒரு நாளும் உங்கள் உடம்பு வீக் ஆகினே போகும். வீக் ஆகிட்டு நம்ம டெவலப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நல்லா வந்து நான் ஃபிட்டாக இப்போ ஒல்லியாக இருக்கேன்னா கொஞ்சம் குண்டாகும் போதே குறைச்சிக்கிறது ஈஸியாக இருக்கா, இல்லைனா ஒரு 200 கிலோக்கு கொண்டு போயிட்டு திருப்பி 70 கிலோ கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு டிபி சிம்டம்ஸ் லைக் இரும்பல், ஜுரம், அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்ச்சல் வர்றது, இருமும் போது ரத்தம் வர்றது, வெயிட் குறையுது, பசி எடுக்கலை, சுகர் பேஷண்ட் நான், இதில் ஏதாவது கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா டைம் டிலே பண்ணாமல் இருமல் ஒரு வாரத்துக்கு மேலே இருந்துகிட்டே இருக்க, லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு டைரெக்டாக போயிட்டு பார்த்துருங்க. டவுட்டே வேணாம். நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இரும்பிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணா ஒரு கஷாயம் போட்டு கொடுங்க, ஃபார்மசி அண்ணா ஒரு சிறப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வைத்தியரை ஒரு லேகியத்தை கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு கலைச்சிக்கிட்டு ஒரு 6 மாதத்தெல்லாம் ஓட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு லெவலில் முத்தி போய் கிடக்கும்.